மதுரையில் நேற்று 1 மணி நேரம் விடாது பெய்த கனமழையால் பிரதான சாலைகளில் வெள்ளம் தேங்கி நின்றதால் பொதுமக்கள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் உட்பட பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டனர். மழைநீர் முழுவதும் குடியிருப்பு பகுதிக்குள் வந்ததால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கட்டபொம்மன் நகர், பெரியார் வீதி, வாஞ்சிநாதன் தெரு, போஸ் வீதி, காமராஜர் தெரு மற்றும் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட மேலம்பனங்காடி, பேச்சிக்குளம் ஊராட்சி 6வது வார்டு பகுதிகளான வேலப்பன் நகர், பாண்டிய நகர் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. அங்கன்வாடி மையங்களுக்குள் மழைநீர் புகுந்து சமையலறைகளுக்குள் சென்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இங்கிருந்து அவசரமாக குழந்தைகள், பெற்றோர்கள் பரிசல் மற்றும் ரப்பர் படகுகள் மூலமாக குழந்தைகளை வீடுகளுக்கு அழைத்துச் சென்றனர். அது மட்டுமல்லாது வீடுகளுக்குள் தவளை குஞ்சுகளுடன் பாம்புகளும் சேர்ந்து வருவதால் அப்பகுதியில் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். மொத்தத்தில் மதுரை வடக்கு மற்றும் கிழக்கு தொகுதிகளில் நேற்று இரவு பெய்த 1 மணி நேர கனமழைக்கே பாதிப்புகள் அதிகம் உள்ள நிலையில் தமிழக அரசு தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.